நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. 2 தாய்மார்கள் தங்கள் குழந்தையை அழைத்து கொண்டு பூங்காவிற்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற வழியிலே ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். இருவரும் பார்த்த காட்சி ஒன்று, அவர்களுக்கு அந்த காட்சி ஏற்படுத்திய எண்ணமும் அதை அவர்கள் தங்கள் குழந்தைக்கு சொல்லிய விதமும் வேறு. காட்சி இதுதான். ஒரு ஏழை, இன்னும் சொன்னால் யாசகன், பூங்காவின் அருகில் ஒரு மர நிழலில் படுத்துக்கொண்டு கிழிந்த ஆடையோடு வருவோர் போவோரெல்லாம் ஏதாவது சில்லறை காசாவது தருவார்களா என்று பார்த்து கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் காட்சி. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இடத்திலே சொல்கிறார், நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகலைன்னா இதோ இவனை மாதிரி தான் கஷ்டப்படணும், இப்படித்தான் கிடக்கணும், கேட்பாரற்று இருக்கணும்னு சொல்கிறார். அந்த குழந்தை அந்த யாசகனை பார்க்கிற பார்வை ஒரு மாதிரியாக இருக்கிறது. அடுத்த தாய் அவருடைய குழந்தை இடத்திலே சொல்கிறார், நீ நல்லா படித்து பெரிய ஆளானா, ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா, இதோ இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் நீ வாழ்வு கொடுக்கலாம், ஏதோ ஒரு வகையிலாவது இவர்களுக்கு உதவி செய்ய உன்னால் முடியும், நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2 பேருமே ஒரு யாசகனை பார்த்து அவனுடைய நிலையை பற்றித்தான் தங்கள் குழந்தைக்கு சொன்னார்கள். 2 பேருமே தங்கள் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் சொன்னார்கள். ஆனால் சொன்ன விதம் வேறு. இந்த வேறுபட்ட கோணம் அந்த 2 குழந்தைகளையும் வேறு வேறான பாதையிலே நகர்த்துகிறது. அவர்கள் வளர்கிற விதமும் வேறாகிறது. இந்த 2வது குழந்தை நிச்சயம் படித்து முன்னேறும். முதல் குழந்தையும் படித்து முன்னேறும். ஆனால் ஏழைக்கு இறங்குகிற மனம் இந்த 2வது குழந்தைக்கு உண்டாகிறது. ஏழை என்றால் இறங்கத்தக்கவன் என்று சொல்லுகின்ற வகையிலே முதல் குழந்தை நின்று விடுகிறது. நல்லதை எதிர்பார்க்கிற நாம் நல்லதை கொடுக்க வேண்டும். நல்லதை விதைத்தால்தான் நல்லது விளையும். சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம். நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. 2 தாய்மார்கள் தங்கள் குழந்தையை அழைத்து கொண்டு பூங்காவிற்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற வழியிலே ஒரு காட்சி